ஆர் மகாலிங்கம், அறுவை சிகிச்சை புற்றுநோய் இதுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ சார் ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு டீம் ஒர்க் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ரேடியேஷன், மெடிக்கல், சர்ஜிக்கல் எல்லாருமே சேர்ந்தால் தான் நம்ம வந்து பேஷண்டோட அவுட்கம்ஸ் பெட்டராக இருக்க முடியும். ஸோ இதில் சர்ஜிக்கல் ரோல் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பிரேக்கி தெரப்பி, இன்னைக்கு ஹீரோ வந்து பிரேக்கி தெரப்பி பற்றி டாக்டர் அலெக்ஸ் பிரசாத் அவங்க பேசுவாங்க எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத. இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்பக புற்றுநோய் அப்படின்னாலே மார்பகத்தை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிறது போக இப்போ வந்து நமக்கு இந்த அறிவியல் வளர்ச்சியில் நம்ம மார்பகத்தை கம்ப்ளீட்டாக ப்ரிசர்வ் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக மார்பகத்தை எடுக்காமல் கட்டியை மட்டும் நீக்கிட்டு கதிர்வீச்சு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் மார்பகத்தை எடுக்கிறதுக்கு ஈக்குவலட். ஸோ அதுதான் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, கட்டியை மட்டும் கீமோ கொடுத்துட்டு கட்டியோட சைஸை குறைச்சிட்டு கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். பிளாஸ்டிக் சர்ஜரி ஒர்க், அதை சர்ஜரி ஆன்கோபிளாஸ்டியும் நம்மளே சேர்த்து பண்ணிடுறோம். அது எடுத்தோட வெத்த இடம் இருக்குல்ல, அந்த வெத்த இடத்த நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு நம்ம க்ளோஷர் பண்ணிடுறோம். நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிராக்கி தெரப்பி அப்படிங்கிறது இப்போ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற ப்ரொசீஜர் வரும்போது அதை எப்படி செலுத்த போகிறாங்க, எதுக்காக அதை கொடுக்க போகிறோம், அந்த அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது டாக்டர் அலெக்ஸ் பிரசாத் அவர்கள் பேசுவாங்க. Brief word about this procedure. So just an introduction. Lifestyle. If this was decades back, it was about 20 to 25 per 100,000. For 1 lakh, 20 was the incidence. But now it's about 51.8, which means that every 90 women in city, சென்னையில் உள்ள 19 பெண்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இது கன்சர்வேட்டிவ் பிளேஸ். இப்போ ஆஃப் லேட்டர்னா எல்லாருமே இப்போ வர்ற பேஷண்ட்ஸ்லாம் டாக்டரோட கிளினிக்ல என்ன கேட்குறாங்கன்னா, பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணாமல் பிரெஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு கேட்பாங்க. ஸோ வி ஹேவ் டு டெல் தம் அது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல இப்போ வந்து பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கன்சர்வ் பிரெஸ்ட் எல்லாம். So this is about a decade back and all. பிரெஸ்ட்னாலே அந்த ஃபுல் பிரெஸ்டே எடுக்கிறது தான் ஒரு ப்ராப்ளம். இட்ஸ் மாஸ்டெக்டமி சொல்லுவோம். அண்ட் அதோட காஸ்மெட்டிக் அவுட்கம் வில் பி வெரி பேட். அதோட காஸ்மெட்டிக் அவுட்கம் இஸ் வெரி பேட். அண்ட் அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ திஸ் இஸ் அபவுட் ரேடியேஷன், திஸ் அபவுட் சர்ஜரி, அதாவது பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறது. திஸ் இஸ் கன்சர்வேட்டிவ் பிரெஸ்ட். கன்சர்வேட்டிவ் பிரெஸ்ட்டாக லம்பை ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சிட் ரிடக்ஷன் ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ த பிரெஸ்ட் இஸ் கன்சர்வ்ட். பிரெஸ்ட்டை வந்து அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து திஸ் இஸ் தி ஆர்கன் கன்சர்வேஷன், திஸ் இஸ் மாஸ்டெக்டமி. Comparable rates பார்த்தீங்கன்னா the disease free survival is almost same ரெண்டுலையுமே, with the advantage of conserving the breast. So அதே அந்த கண்ட்ரோல் ரேட் அதே 89-90% இருக்குதுன்னா advantage of the breast கண்ட்ரோல் பண்ண முடியுது, கன்சர்வ் பண்ணிடுதுன்னா. So we have to take for that. So the thing is, surgery versus radiotherapy பார்த்தீங்கன்னா that time stage 1 stage 2 கூட அதோட மேக்ஸிமம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ the surgeons and the radiation oncologists and medical oncologists all put together, we have group network there, and we are now able to do this organ conservation, breast conservation especially. And this is T1, T2, stage 1, stage 2. Look at that. ரெண்டு பிரஸ்டே பார்த்தா ரெண்டு எது உங்களுக்கு ஆப்ரேட் ஆயிருக்கு, எது ட்ரீட் ஆகி உங்களுக்கு தெரியவே செய்யும். தெரியுதா உங்களுக்கு எதுன்னு? Can you guess? This is the one. The two small holes there, and the two smalls தான் the interstitial brachytherapy கொடுத்த சின்ன holes. அது வந்து 4-5 டியூப் போட்டுருந்தாங்க, மற்ற 3 டியூப்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. அந்த ரெண்டு மட்டும் தெரியுது. அந்த சின்ன அந்த இன்சர்ஷன் ஆல்சோ வில் பி நார்மல் ஆயிடும். இது ஸ்கார் எதுவுமே தெரியாது சொல்லலாம். ஸோ பேசிக்கலி breast, right, left, all put together is almost the same. So the cosmetic outcome is really good. And this is the breast brachytherapy what I'm talking about. அந்த டியூப் வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் சிவகுமார் சொல்ற மாதிரி அந்த லம்பெக்டமி, அந்த லம்ப் இருக்கிறது எடுத்துறது, நல்ல ஒரு ஷேவிங் மார்ஜின்லாம் வச்சு அது ப்ராசன் செக்ஷன்லாம் பண்ணி நெகட்டிவ் மார்ஜின்ஸ் வந்துச்சுன்னா தென் வி கம் டு தி பிக்சர். அந்த டியூமர் பெட், அந்த டியூமர் இருக்கிற பெட்டுக்குள்ள we put the catheters inside, and catheters லைக் there's a geometry about it. அது என்ன சைஸ், என்ன டெப்த் எல்லாம் பார்த்து we have a geometrical picture into it. So if you see here, there are 2 planes here, one is the superficial, one is the deep plane. So there is a geometry there, and adukapro the dosimetrist and the planning will be done by the medical physicist and the dosimetrist. And this is the planned incision lumpectomy. What you see here, this is the planned incision by ALND. ALN axial lymph node dissection.
and this is the curvilinear incision. The incision also minds the getting scar, everything. Otherwise, the incision the scar also depends on that. So curvilinear, the scar will be much lesser. And this is again this is the brachytherapy what you see. This is exactly the plane what we have done it. And again there are two planes there. One deep plane and one on the superficial plane. The 5 in the deeper plane and 4 in the superficial plane. The primary objective is to make sure a 3D volume or planning will be done by the medical physicist and the dosimetrist. And we have a very good team there. Mr. Suman and Rudra, they are over here. They only did the planning, everything. Without them, we can't do it at all. However, they do a big thing in it. And if you see here, the 3D volume panni, the lumpectomy, the tumor bed, the temporary radiated sources will go there. And about radiation goes to the sources go away. So the advantage for the pros and cons, it's high precise radiation. External radiation, internal radiation, it's very high precise. Minimal invasive. Normal and the healthy tissues can be avoided. Shorter treatment time. For the external radiation, maybe about 15 days or 20 days, it will be about 1 or 2 days. That's it. Fewer side effects. Side effects are much minimal. That's good you can avoid it if the medical physicians do a good planning. Side effects. And cons are not suitable for all stages. Stage 1, stage 2, stage 3, stage 4. And stages is a different criteria for it. And requires careful planning. As I told you, the planning department and the expertise. The expert also has to be a good job. And the thing is, reduce radiation dose to skin. Skin, heart, lungs. That's correct, and hyperpigmentation. Fibrosis and cosmetic output. The main thing is why we go in terms of brachytherapies. Most of the patients go for T1, T2, stage 1, stage 2 only go for this brachytherapy. And why breast brachytherapy? They are going to be a long-term survivor. They are going to be cured. And the cure rate is long-term sequelae, long-term side effects correct. Otherwise we go into all these things. Otherwise if it's stage 3 or stage 4, we did not look into this thing at all because they did not survive this way. So these people will be cured. The cured people side effects, long-term sequelae, we go into this thing like external radiation, but a combination of internal radiation put together. And this is the planning as I told you. What you see here, this is a CT scan, and these are the tubes that are placed here. You get all these interstitial implants. You do a planning over there, and you prescribe. So what you see here is 100% is blue. If I have given a dose of 100%, that connects the whole of the thing. But and this is 200%. That's very close to the thing. So basically, what you see is the radiation dose to skin and radiation dose to lungs is much lesser. And this is again the brachy planning, and this is homogeneous distribution. This is a 3-dimensional planning. Okay, I appreciate your time. If there are any questions and queries, you can ask me. சிம்பிளாக சொல்லணும்னா பொதுமக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா வெளி கரண்ட் உள் கரண்ட்னுவாங்க. ஸோ அந்த வெளி கரண்ட் நம்ம சொல்றது இந்த ரேடியேஷன் கொடுக்குற மிஷின்ல ஒரு கருவி நோயாளிக்கு வெளியில இருக்குது. அதுலேருந்து கதிர்வீச்சு நமக்கு எந்த இடத்துல செலுத்தணுமோ அதை நம்ம பிளான் பண்ணி அது மாதிரி செலுத்தி எங்க புற்றுநோய் அணுக்கள் இருக்குதோ கட்டி இருக்குதோ அதுக்குள்ள செலுத்தி உள்ளே இருந்து வெளியில கரண்ட் வர மாதிரி கதிர்வீச்சு வர மாதிரி அப்படின்னு சொன்னா இது சில உறுப்புகளுக்கு சில தருணங்கள்ல தான் இது கரெக்டா நம்ம யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஆண்கள்ல இந்த ப்ராஸ்டேட் நோசுரப்பி இருக்குது, பெண்கள்ல இந்த கர்ப்பப்பையில வாய்ப்பகுதி இருக்குது. இதுலலாம் இந்த பிரேக்கித்தெரபின்ற இதே சிகிச்சை வழிமுறை நடத்துது. மார்பக புற்றுநோயில சில குறிப்பிட்ட தருணத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும். எதுக்காக யூஸ் பண்றோம்? எதிர்காலத்துல என்ன 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன 10 வருஷத்துக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவ்வளவு நாள் இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்லை. எல்லாருக்கும் பூரணமா குணப்படுத்துவோம். அதனால குணப்படுத்துறது மட்டும் போராது, அதுக்கு முன்னாடியும் சிந்திக்கணும். அதனால நம்ம கொடுக்கிற சிகிச்சையினால ஏதாவது பின் விளைவுகள், வேண்டாத பின் விளைவுகள் அந்த நோயாளிக்கு வருமானத்தை நாளை யோசிக்கணும். இரண்டாவது சில உறுப்புகளை பொறுத்த மட்டும் காஸ்மெஷன் சொல்ற தோற்றம்
எப்படி இருக்குது, உதாரணத்துல முகத்துல இப்போ ஒரு பெண்மணிக்கு அவருடைய மார்பகத்துல எல்லாம் தோற்றமும் அவங்களுக்கு முக்கியம். அப்போ இன்றைய காலகட்டத்துல இந்த ரெண்டும் வந்து சிகிச்சையோட முக்கியமா ஒரு பங்கு வகிக்குது. அதாவது ஒரு பிற்காலத்துல வரக்கூடிய நம்ம சிகிச்சையினால வரக்கூடிய பக்க விளைவுகள் தோற்றம். ஸோ அது ஏன் சொல்றேன்னா, இப்போ மார்பகத்தை பொறுத்த மட்டும் இப்போ இந்த நோயாளி போல சில குறிப்பிட்ட நமக்கு எந்த நோயாளி நம்ம செலக்ட் பண்ணோம், அதை பத்தி டாக்டர் அலெக்ஸ் பேசுவார். அந்த மாதிரி நோயாளிகள்ல வந்து அந்த கட்டி இருக்கிற இதுக்குள்ளேயே வந்து அந்த கதிர்வீச்சு ஏற்படுத்தக்கூடிய அந்த கதிரியக்க கனிமம் சொல்லுவாங்க தமிழ்ல, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் சொல்லுவோம். கோபால்ட், ஐடியம் பல இருக்கிற மாதிரி அது செலுத்தி அதை அங்கேருந்து பண்றது. அதனால என்ன ஆகும்னா, சுத்தி இருக்கிற உறுப்புகளுக்கு வந்து அந்த சருமம் உட்பட அந்த பக்க விளைவுகள், வேண்டாத விளைவுகள் வந்து குறையும். அதனால அதான் முக்கியமானது. அது எப்படி வெற்றிகரமா பண்ணாங்கன்றதை பத்தி டாக்டர் அலெக்ஸும் டாக்டர் சிவகுமாரும் இன்னைக்கு விளக்கி சொல்லுவாங்க. நன்றி.